கால்நடை கொக்கு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். 1. கால்நடை கொக்கு என அழைக்கப்படுவதற்கு காரணம் மாடுகள் எருமைகள் போன்ற கால்நடைகள் நடமாடும் இடங்களில் புழுக்கள் மேலெழும்பும் போது அவற்றை உணவாக பிடிப்பதால்தான். 2. இது சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப் உடையது. மாடுகளுக்கு தீங்கில்லை, மாறாக பூச்சிகளை சாப்பிடுவதால் உதவுகிறது. 3. இனப்பெருக்க காலத்தில் கழுத்து, தலை, மார்பு பகுதிகளில் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறம் தோன்றும். சாதாரணமாக வெள்ளையாகவே இருக்கும். 4. இது புழுக்கள், வண்டுகள், தவளைகள், சிறு மீன்கள், சில நேரங்களில் சிறு பாம்புகளையும் உணவாக கொள்கிறது. 5. இது ஆரம்பத்தில் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் இப்போது அண்டார்டிகா தவிர அனைத்து கண்டங்களிலும் வாழ்கிறது. 6. விவசாயிகளுக்கு பயனுள்ள இயற்கை பூச்சிக்கொல்லி பறவை ஆகும். 7. மரங்களில் கூட்டமாக கூடு அமைக்கும், ஒரு மரத்தில் பல கூடுகள் காணப்படும். 8. ஒரு நாளில் 50 முதல் 100 கிலோமீட்டர் வரை பறக்க முடியும். இடம்பெயர்ச்சியின் போது 1000 கிலோமீட்டருக்கும் மேல் பறக்கக்கூடியது. 9. பொதுவாக வி வடிவில் குழுவாக பறக்கிறது. இது காற்று எதிர்ப்பை குறைத்து சக்தி சேமிக்க உதவுகிறது. 10. பொதுவாக தரைக்கு அருகே 30 முதல் 100 மீட்டர் உயரத்தில் பறக்கும். 11. சராசரி பறக்கும் வேகம் மணிக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர், சில நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை வேகம் பெறும். 12. பறக்கும் போது கழுத்தை எஸ் வடிவில் மடக்குவது இதன் தனிச்சிறப்பு. 13. பருவமழை காலத்தில் உணவு மற்றும் இனப்பெருக்கத்திற்காக இடம்பெயர்கிறது. 14. சூரியன், நட்சத்திரங்கள், காந்தப்புலம் ஆகியவற்றை பயன்படுத்தி திசை கண்டறியும் திறன் கொண்டது. 15. இது பகல் நேர பறவை, பகலில் உணவு தேடுகிறது, இரவில் மரங்களில் தங்குகிறது. 16. கண்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், இனப்பெருக்க காலத்தில் ஆரஞ்சு நிறமாக மாறும். 17. பார்வை கூர்மையானது, சில மீட்டர் தூரத்திலிருந்தே சிறு புழுக்களை காண முடியும். 18. கண்மடிப்புடன் கூட 3வது வெளிப்படையான படலம் உள்ளது, இது கண்களை பாதுகாக்கிறது. 19. அலகு நீளமானதும் கூர்மையானதும், பாயும் அம்பு போல செயல்படும். 20. அலகு மஞ்சள் நிறமாக இருக்கும், இனப்பெருக்க காலத்தில் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமாக மாறும். 21. கால்கள் நீளமானவை, தரையில் மெதுவாக நடக்கவும் நீரில் உணவு தேடவும் ஏற்றவை. 22. இது மெதுவாகவும் துல்லியமாகவும் நடக்கிறது, இதை ஸ்டெல்த் வாக்கிங் என்கிறார்கள். 23. இந்தியாவில் பொதுவாக ஏப்ரல் முதல் ஜூலை மாதங்களில் இனப்பெருக்கம் நடைபெறும். 24. ஒவ்வொரு முறை 3 முதல் 5 முட்டைகள் வைக்கும், முட்டைகள் வெள்ளை அல்லது மந்தமான நீல நிறம் கொண்டவை. 25. முட்டை காக்கும் காலம் 21 முதல் 26 நாட்கள், ஆண் மற்றும் பெண் இருவரும் பொறுப்பை பகிர்ந்து கொள்கின்றனர். 26. புதிதாக பிறக்கும் பிள்ளைகள் 30 முதல் 35 நாட்களில் பறக்க கற்றுக்கொள்கின்றன. 27. உலகம் முழுவதும் விரைவாக பரவிய பறவைகளில் இதுவும் ஒன்று. 19ஆம் நூற்றாண்டுக்குள் உலகளாவியது. 28. இதன் சராசரி வாழ்க்கை காலம் 15 முதல் 20 ஆண்டுகள். 29. பொதுவாக நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், பசுமை மேய்ச்சல் பகுதிகளில் வாழ்கிறது. 30. ஆண்டுதோறும் அதே இடத்திலேயே கூடு அமைக்கும் பழக்கம் உண்டு. 31. இந்தியாவில் இது மிகவும் பொதுவான கொக்கு இனங்களில் ஒன்று. தமிழில் மாடு கொக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. 32. விஞ்ஞான பெயர் புபல்கஸ் ஐபஸ் குடும்பம், ஆடியடாய்.